மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே திட்டப் பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தமிழகத்தில் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி உள்ளிட்ட பல்வேறு ரயில் திட்ட பணிகளுக்கு அறிவிப்புகள் மட்டுமே வெளியாகி இருக்கின்றன. அந்த திட்டப்பணிகள் தொடங்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிதிநிலை அறிக்கை போது ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு வருடமுமே செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை கூறியிருந்தார். அதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று பதிலளித்திருக்கிறார். அதில் தமிழகத்தில் 2014ஆம் ஆண்டிலிருந்து 1340 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும் 24% தான் இதுவரை புதிய ரயில்வே திட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நிலம் கையகப்படுத்துவதில் நிலுவை பணிகள் இருப்பதாலும் தாமதம் ஏற்படுவதாலும் ரயில்வே திட்டப் பணிகளை தங்களால் மேற்கொள்ள இயலவில்லை என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்துள்ள பதிலில் கூறியிருக்கிறார். மாநில அரசு மத்திய அரசோடு ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த ரயில்வே திட்ட பணிகளில் தாங்கள் விரைவாக செயலாற்ற முடியும் என்றும் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை என முதலமைச்சர் கூறுவது நிலம் கையகப்படுத்துவது தாமதமாவதால் அந்த பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடும் தாமதம் ஆகிறது என்றும் தமிழகத்திற்காக 1340 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து புதிய ரயில் திட்ட பணிகளுக்கான செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் மாநில அரசும் மத்திய அரசும் கைகோர்த்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார். ராதிகா.